வணக்கம் மாணவர்களே. பயிற்சி 3.8ல் இரண்டாவது கணக்கு. கீழ்காணும் பல்லுறுப்பு கோவைகள் முழு வர்க்கங்கள் எனில் a மற்றும் b இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? மொத்தம் 2 கணக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம முதல் கணக்கை பார்க்கலாம். தீர்வுன்னு போட்டுக்கோங்க. அந்த முதல் கொடுக்கப்பட்ட பல்லுறுப்பு கோவையை எடுத்து எழுதிக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த கணக்கில் அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா, இந்த கொடுக்கப்பட்ட இந்த பல்லுறுப்பு கோவையானது முழு வர்க்கம். சரிங்களா? முழு வர்க்கம்னா நம்ம வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கும் போது மீதி என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும்னு அர்த்தம். சரிங்களா? அதான் முழு வர்க்கம். சரி, இந்த முழு வர்க்கம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எந்த மதிப்பை கண்டுபிடிக்கணும்? இந்த ஏங்கிற மதிப்பையும் பிங்கிற மதிப்பையும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கண்டுபிடிக்கலாமா? கொடுக்கப்பட்ட பல்லுறுப்பு கோவையை அப்படியே எழுதியும் நம்ம வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கலாம், அல்லது எண்கழுவை பயன்படுத்தியும் நம்ம என்ன பண்ணலாம்? வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கலாம். எண்கழுவை பயன்படுத்தி நான் வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ x⁴ எண்கழு 4, x³ எண்கழு -12, மைனஸுங்கிற அடையாளம் இருந்தால் போட்டுடணும். சரிங்களா? x² எண்கழு 37, எக்ஸின் எண்கழு b, கடைசியில் இருக்கிறது மாறி, கடைசியில் இருக்கிறது மாறிலி ஏவை போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்? முதல் நம்பர் பாருங்கள், முதல்ல இருக்கக்கூடிய அந்த முதல் நம்பர் 4, 4இன் வர்க்கமூலம் என்பது 2. அப்போ 2 இந்த மாதிரி வெளியிலையும் வச்சுக்கோங்க, மேலே ஈவு பகுதி இந்த ஆன்சர் பகுதியிலையும் போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த 2 இந்த 2ஆல் பெருக்கும்போது, அதாவது இந்த மேலே இருக்கக்கூடிய நம்பரை வச்சு இந்த 2 பெருக்குனா 2 4ன்னு கிடைக்கணுமா? உள்ள 4 போட்டுருங்க. சரியா? சரி, இப்போ கழிக்கணும். கழிச்சிங்கன்னா 4க்கு 4 போனால் 0 போடணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? இப்போ நம்ம 2 நம்பரை இறக்கணும். மேலேருந்து 2 நம்பரை கீழே இறக்கணும். -12 37. நம்ம மேலேருந்து 2 நம்பரை இறக்கணும். உடனே மேலே உள்ள நம்பரை 2ஆல் பெருக்கணும். சரிங்களா? மேலே இருக்கக்கூடிய அந்த ஈவு பகுதியில் இருக்கக்கூடிய நம்பரை 2ஆல் பெருக்கி இந்த மாதிரி சைடில் வச்சுக்கணும். அப்போ 2 4. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள 2 நம்பர் இருக்குது, வெளியில் ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ நம்ம ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய முதல் நம்பரை வெளியே எடுத்து எழுதுங்க. -12. வெளியில் இருக்கக்கூடிய 4 வச்சு வகுத்துருங்க. சரிங்களா? 1 4 4 3 4 12. இங்கே அடையாளம் மைனஸ் இருக்கா? அப்போ -3 வெளியிலையும் வச்சுக்கணும், மேலே ஆன்சர் பகுதி ஈவு பகுதியிலையும் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போது மேலே இருக்கக்கூடிய -3 தானே, இந்த -3 வச்சு தான் இந்த 2 உறுப்பையும் பெருக்கணும். -3 வச்சு 4 பெருக்குனா -12ன்னு கிடைக்கும். அப்புறம் -3 வச்சு -3 பெருக்கும்போது மைனஸும் ப்ளஸ் ஆகி 3 9ன்னு கிடைக்கும். பெருக்கி உள்ளே போட்டுடணும். சரிங்களா? வெளியில் இருக்கிற நம்பரை மேலே இருக்கிற நம்பரை வச்சு பெருக்கி உள்ளே போடணும். உள்ளே போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அடையாளத்தை மாற்றி கழிக்கணும். சரிங்களா? -12 +12 மாறிடும், +9 -9 மாறிடும். இப்போ -12 +12 கேன்சல் ஆகிரும். அப்போ 0 கிடைக்கும். நம்ம போடணும் அவசியம் இல்லை. 37லேருந்து 9 கழிச்சுனா 28. சரிங்களா? இப்போ மேலேருந்து 2 நம்பரை இறக்கிருங்க. பியவும் ஏவையும் இறக்கிருங்க. சரிங்களா? 2 நம்பர் இறக்கின உடனே மேலே இருக்கக்கூடிய இந்த 2 நம்பரை நம்ம 2ஆல் பெருக்கணும். சரிங்களா? மேலே இருக்கக்கூடிய 2 நம்பரை 2ஆல் பெருக்கி கீழே வைக்கணும். பெருக்குங்க. 2 4 3 6. அடையாளம் மைனஸ் தானே, அப்போ -6. சரிங்களா? சரி, இப்போது 2 வச்சு பெருக்கியாச்சு. இப்போ உள்ள 3 நம்பர் இருக்குது, வெளியில் 2 நம்பர் இருக்குது. அப்போ 3ஆவது நம்பர் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? உள்ளே இருக்கக்கூடிய முதல் நம்பர் 28 வெளியே வச்சுக்கோங்க. வெளியில் இருக்கக்கூடிய முதல் நம்பர் 4 வச்சு வெட்டு கொடுங்க. சரிங்களா? 1 4 4 7 4 28. அப்போது 7 வெளியில் வச்சுக்கோங்க, மேலேயும் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போது இந்த 7 வச்சு இந்த 3 நம்பரையும் பெருக்கணும். இந்த 7 வச்சு 3 நம்பரையும் பெருக்குனா 7 4 28ன்னு கிடைக்கும். 7 வச்சு 6 பெருக்குனா 7 6 42ன்னு கிடைக்கும். ஆனால் அடையாளம் மைனஸில் இருக்குது. சரிங்களா? 7 7 49. சரி, இப்போ என்ன செய்யணும்? கழிச்சா நமக்கு ஆன்சர் 0 வரணும். ஆனால் அவங்களே முழு வர்க்கம் சொன்னதுனால நீங்கள் கழிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். +28 -28 -42 +42 +49 -49 அடையாளம் மாறினா நமக்கு என்ன வரணும்? 0 தானே வரணும். ஆனால் அவங்க முழு வர்க்கம் சொல்லிட்டாங்க, அப்போ கண்டிப்பாக 0 தான் இருக்கும். சரிங்களா? கீழே உள்ள அடையாளம் அந்த 3ஐயும் மாற்றாமல் இருந்தீங்கன்னா இந்த 2 நம்பருமே சமமாக தானே இருந்திருக்கும். 28னா 28 இருக்கும், மேலே -42னா கீழேயும் -42 இருக்கும், மேலே 49னா கீழேயும் 49 இருக்கும். அப்போ அடையாளம் மாற்றினா தானே கழிச்சா 0 வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முந்தின கணக்கெல்லாம் பாருங்கள், இந்த அடையாளத்தை மாற்றாமல் இருக்கும்போது என்னவாக இருக்கும்? எல்லா நம்பரும் உள்ள சமமாக இருக்கும். அப்படி தானே? 28னா 28, இது +28, இதுவும் +28. இந்த +28 அடையாளத்தை மாற்றினா தானே -28ன்னு வரும். அப்போ தானே அடித்தா 0 வரும். அப்போது இந்த நம்பர் 28னா 2ஆவது நம்பர் 28,
மேலே -42னா கீழேயும் -42, மேலே 49னா கீழேயும் 49 இருக்கும். நம்ம அடையாளத்தை மாற்றி தான் வெட்டு கொடுப்போம், அப்படி தானே? அப்போ இதுலேருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், ஆன்சரை ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ மேலே ஏ தானே கேள்வி கேட்டிருக்கு, அப்போ ஏயை அப்படியே வச்சுக்கோங்க, 49ன்னு எழுதிருங்க. சரிங்களா? இப்போ பிங்கிறது என்ன இருக்குது, -42, அவ்வளோதான், அப்படியே சொல்லிடுங்க. சரிங்களா? ரைட். ஏயோட மதிப்பு 49, பியோட மதிப்பு -42. சரிங்களா? இப்போ நம்ம ஏயோட மதிப்பும் பியோட மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். இதை அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்த கணக்கை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.